வணக்கம். இந்த வீடியோல அக்டோபர் 10, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். முதல்ல நேற்று வீடியோல பார்த்த மாதிரி டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் பத்தின செய்திகள் தான் வந்திருக்கு. டிசிஎஸ் ஓட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1.4% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல ரெவன்யூ வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் இன்டர்ம் டிவிடெண்டா 11 ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏஐ டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் 1 கிகாவாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யூஎஸ்ல இருக்கிற லிஸ்ட் எங்கேஜ் அப்படிங்கிற கம்பெனியை நாங்க ஃபுல்லா அக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மொத்தமா $6 பில்லியன் வந்து நாங்க பண்ண போறோம். இது 6 வருஷம் வந்து கண்டினியூஸா நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். இதுக்காக தனியா ஒரு சப்சிடரி வந்து நாங்க கம்பெனியா வந்து பண்ணி அது மூலமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, டிசிஎஸ் ஓட ஹெட் கவுண்ட் வந்து இந்த 3 மாசத்துல 20,000 வந்து குறைஞ்சிருக்கு. சோ இது வந்து ஒரு நெகட்டிவா வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டாடாலேயே இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, ரீசெண்டா அந்த டாடா ட்ரஸ்ட்ல வந்து ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட்ல இருந்து மினிஸ்டர்ஸ் வந்து அந்த டெலிகேட்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டாடா ட்ரஸ்டோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு. சோ இந்த மீட்டிங்கோட அவுட்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அடுத்தடுத்த நாட்கள் அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து டைட்டன் வந்து லக்ஸுரி செக்மெண்ட்ல ஒரு பெரிய மூவ் வந்து இந்தியால பண்ணிருக்காங்க. இந்தியால முறையா வேண்டரிங் அவர்ஸ் பேஸ் பண்ண வாட்ச் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அத 3 பிரைஸ் ரேஞ்சில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. 1,80,000, 1,40,000, 1,00,000 இந்த ரேஞ்சில வந்து ஒரு பிரீமியம் ப்ராடக்டா வந்து இந்த வாட்சஸ் வந்து அவங்க பண்ண போறாங்க. மொத்தமா 500 பீஸ் இருக்கிற ஒரு லிமிடெட் எடிஷனா தான் இதை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேண்டரிங் அவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் மெத்தட். இதை இந்த டிசைன்குள்ள அடாப்ட் பண்றதுக்கு எங்களுக்கு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கு. ஆனா இந்த பிரீமியம் செக்மெண்ட்டை டேப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டைட்டன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேத்து சில்வர் மார்க்கெட்ல இடிஎஃப்ஸ் எல்லாமே பயங்கரமா வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஏறி இருந்தது. எல்லா சில்வர் பேஸ்டு இடிஎஃப்ஸும் வந்து 6 to 14% வந்து பயங்கரமா ஏறி அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிருந்தது. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெருசா வந்து சில்வர் பிரைஸ்ல எந்த சேஞ்சுமே இல்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் பிரைஸ் ஏறாம இந்தியாவில் இருக்கிற இடிஎஃப்ஸ் மட்டும் இந்த அளவுக்கு ஏறினதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடிஎஃப்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியால ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கான அந்த அண்டர்லைங் அசட்டா வந்து சில்வரை வாங்கி வைக்கிறதுக்கான பிசிக்கல் சில்வர் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனாலதான் இந்த பிரீமியம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற எல்லா சில்வர் இடிஎஃப்ஸும் பிரீமியம்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அதிகமான பிரீமியம்ல ட்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது டாடா சில்வர் ஒரு 12.6% பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதிகமான அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிற நிப்பான் இந்தியா சில்வர் பீஸ் வந்து 5.5% பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து சில்வர் இடிஎஃப்ல ரீசெண்டா நடந்த இந்த சர்ஜுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெட்டீரியல் ஷார்டேஜ் தான். இத பார்த்துட்டு இதுல என்ன மாதிரி வந்து டிஃபரன்ஸ் இருக்கு பிசிக்கல் சில்வர் பிரைஸுக்கும் இந்த இடிஎஃப்ஸ்ல இருக்கிற பிரைஸுக்கும் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து தான் வந்து நம்ம வந்து ஒரு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து கோல்டு பிரைஸ் சார்ந்து ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே கோல்டு வந்து 30% வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்போ கோல்டு வந்து ஓவர் பாட் ரீஜனுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேலுக்கும் காசாக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஷார்ட் டேர்மா கோல்ட்ல வந்து ஒரு 10% இருந்து ஒரு 15% கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. பட் ஆனா லாங் டேர்ம் கோல்டோட அந்த புல்லினஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்டாக்டா தான் இருக்கு. ஏன்னா ஃபெட்டோட ரேட் கட்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கோல்டு ரேட்டை புஷ் பண்றதுக்கான சான்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. சோ ஷார்ட் டேர்மா ஒரு 10% இருந்து 15% கரெக்ஷன் வேணா கோல்டு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்ஜி இந்தியாவோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க கேட்டதை விட 54 மடங்கு வந்து ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. அதுல முக்கியமா QIBs சொல்ல போற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ் இவங்க எல்லாருமே 166 டைம்ஸ் வந்து இந்த
ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே 2வது பெரிய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த எல்ஜி இந்தியா ஐபிஓல தான் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா 4.4 ட்ரில்லியன் ருபீஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து இந்த ஐபிஓல வந்து வந்திருக்கு. இந்த ஐபிஓல கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு 20 to 30% இருக்கு. ஸோ அதனால இந்த சர்ஜ் அப்படிங்கிறது நல்லாவே நடந்திருக்கு. அடுத்து நாட்கோ பத்தின ஒரு அப்டேட். நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு கேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சுவிஸ்ல இருக்கிற பயோடெக் ஜெயண்டான ராச்சி வந்து இங்க இருக்கிற ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, டெல்லி ஹைகோர்ட்ல. அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டான ரிஸ்டில்பம் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வந்து நாட்கோ வந்து ஜெனரிக் வெர்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா கோர்ட் வந்து அதை நாட்கோக்கு சாதகமா வந்து தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ அதனால நாட்கோ வந்து அந்த ரிஸ்டிப்ளம் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து அதோட ஜெனரிக் வெர்ஷனை இமீடியட்டா வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ்க்கு கொடுக்கப்படுற மெடிசின். இந்த சுவிஸ் கம்பெனியோட அந்த மெடிசினோட விலை அப்படிங்கிறது இந்தியன் ரூபாயில ஒரு பாட்டில் வந்து 6.2 லட்சமா இருக்கு. ஆனா நாட்கோட ஜெனரிக் வெர்ஷன்ங்கிறது வெறும் 15,900 ரூபாயில வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து இந்தியாவோட செப்டம்பர் மாசத்தோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 1.5% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட்ல இது 2.1 இருந்தது. இந்த அளவுக்கு குறையறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் பிரைசஸோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ஜிஎஸ்டி கட் அப்படிங்கிறது எல்லாவோட பொருட்களோட விலையும் ஓரளவுக்கு குறைச்சிருக்கு. ஸோ அதனால ஒட்டுமொத்தமாவே இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் கம்மியா வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்து ஃபார்மா ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து 100% வந்து எல்லா ஃபார்மா மேலையும் இம்போர்ட்ஸ் மாதிரி நான் வந்து டேரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ட்ரம்ப் வந்து அதுல இருந்து ஜெனரிக்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அடுத்து வோடஃபோன் ஐடியா வந்து ஏஜிஆர் கேட்டு அடுத்தடுத்து கோர்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து 49% ஸ்டேக் வந்து வோடஃபோன் ஐடியால வச்சிருக்கு. இப்ப மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க அதுக்கு மேல வந்து வோடஃபோன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. சோ மார்க்கெட் போர்சஸ்ல போட்டி போட்டு தான் வந்து விஐ வந்து அவங்களோட ரிவைவல் வந்து ஏற்படுத்திக்கணும், கவர்மெண்ட் சைடு வந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து நெஸ்லே வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டி இந்தியால பெட் கேர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல நாங்க வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டை வந்து நாங்க கேப்சர் பண்ண ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட பெட் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் அண்ட் சைனால ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்க இந்தியால வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கடந்த செப்டம்பர்ல டிராக்டரோட சேல் அப்படிங்கிறது லாஸ்ட் 7 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது நல்ல மான்சூன் வந்து இந்தியா ஃபுல்லா இருந்ததும், ஜிஎஸ்டி ரேட் கட்னால அந்த டிராக்டரோட விலை அப்படிங்கிறது குறைஞ்சதுனாலையும் தான் இந்த செப்டம்பர்ல டிராக்டர் சேல்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. அடுத்து லென்ஸ்கார்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓ ஃபைல் பண்றதுக்கு செபி கிட்ட வந்து பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து லான்ச் பண்றோம், அதன் மூலமா போனோ பின் நம்பரும் இல்லாம யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து க்ரோ வந்து ஐபிஓ வர போறாங்க. அந்த ஐபிஓ ஏர்லி நவம்பர்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம 7,000 கோடி வந்து ஐபிஓ மூலமா இவங்க வந்து மார்க்கெட்ல இருந்து எடுக்க போறாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரீசெண்டா அதோட எம்டிஎன் சிஇஓ வந்து சேஞ்ச் ஆயிருந்தாரு. ராஜீவ் ஆனந்த் வந்து புது எம்டிஎன் சிஇஓ வந்து வந்திருந்தாரு. ஏன்னா அக்கௌண்டிங் இஷ்யூஸ்னால ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இந்த பேங்க்ல போயிட்டு இருந்தனால ஆர்பிஐ வந்து புதுசா வந்து அந்த எம்டிஎன் சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புதுசா ஒரு ஹெட்டை வந்து போட போறோம். பிரகதி கோத்கேல்கர் அப்படிங்கிறவரையும் ஷரின் மேத்தா அப்படிங்கிறவரை சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரும் வந்து நாங்க போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நாங்க வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேங்க் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த செப்டம்பரோட கடைசி 15 டேஸ்ல எஃபிஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி செக்டர்லயும் ஹெல்த் கேர் செக்டர்லயும் அவங்க வந்து ஷேர்ஸ் செல் பண்ணிருக்காங்க. அவங்க பை பண்ணது அப்படிங்கிறது ஆட்டோ செக்டர்லயும் கேபிட்டல் குட் செக்டர்லயும் வந்து அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. அடுத்து செபி வந்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பிளாக் டீல்
சைட்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. பிளாக் டீல் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்டர் அதிகப்படியான ஷேர்ஸை வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் மாத்திக்கிறது வந்து பிளாக் டீல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் விண்டோ அப்படின்னு சொல்லி செபியே வந்து கொடுக்கும். ஸோ முன்ன வந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ஷேர்ஸை ட்ரேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாக் டீல் வந்து நீங்க பண்ணலாம். இப்போ செபி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த லிமிட்டை 10 கோடியில இருந்து 25 கோடியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 25 கோடி இனிமேல் நீங்க ட்ரேட் வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து பிளாக் டீல் மூலமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட மினிஸ்டரான கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா $5 trillion எக்கானமியை 2027 அடையிற பாதையில சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பேங்க்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ப்ரெஷர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HDFC வந்து ஒரு நெகட்டிவ் 0.3% வரைக்கும் வந்து ப்ராஃபிட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல SBI வந்து 10% வரைக்கும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் வந்து 9% வரைக்கும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் சைனா வந்து ஆல்ரெடி ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றது இல்லை இந்தியாவுக்கு. இப்போ அடிஷனலா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஒரு சில தடையினே சொல்லலாம். நம்ம எது அப்படின்னா மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம அதோட ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதன் மேலேயும் வந்து புதுசா வந்து தடைகள் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்தியாவுக்கு அந்த டிஃபென்ஸ் அண்ட் இவி செக்டர் இது ரெண்டையும் தான் வந்து அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த செக்டர்ல இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நம்ம நேத்தே நியூஸ்ல பார்த்தோம். இதனாலதான் இந்தியா வந்து ஒரு 7500 கோடிக்கு மேல ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை இந்தியாவிலே வந்து டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அடுத்தடுத்து எப்படி போகுது, இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு இதை வந்து பாசிபிளா வந்து டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.